ஓம் ஆஸ்ராவயேதி சதுரக்ஷரம் அஸ்து ஸ்ரௌஷடிதி சதுரக்ஷரம் யஜேதி த்வ்யக்ஷரம் யே யஜாமஹ இதி பஞ்சாக்ஷரம் த்வ்யக்ஷரோ வஷட்காரः ஏஷ வை சப்ததசः பிரஜாபதிः பிரஜாபதிந்த்வோ வேத பிரஜாபதிஸ்த்வம் வேத யம் பிரஜாபதிர்வேத ச புண்ணியோ பவதி. ஓம். இப்படியாக இதுவரைக்கும் வேதமாதாவின் கருணை என்று பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, பாகம் 4, பாகம் 4A, பாகம் 5 என்று வெளிவந்தது. தற்பொழுது பாகம் 6வது வெளியிடுகிறேன். இவையெல்லாம் கஷ்டப்பட்டு பல ஸ்மிருதி கிரந்தங்களிலிருந்து ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் சம்பாதித்து எதுக்காக சொல்லியிருக்கிறேன் என்றால், இப்பொழுது இருப்பவர்கள் யாரும் அடியடை நினைத்து வருந்த வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம். வருங்கால தலைமுறைக்கு நம்முடைய மதம் என்ன, அதை பிரவர்த்தித்த மகான் யார், அதில் சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள் என்ன, அதை யார் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்துடனேயே இந்த வேதமாதாவின் கருணை எனும் பாகம் 6ஆனது மேலும் இந்த சீரியலானது வெளியாகிறது. ஓம். வேதம் பிரகிருதி அத்தியனமான சம்ஹிதாத்தியனம், பதாத்தியனம், கிரமாத்தியனம் முடித்துவிட்டு அர்த்த பிரகிருதி அர்த்த விகிருதி என்று சொல்லக்கூடிய ஜடாபாடாத்தியனையும் படித்துவிட்டு சம்பூர்ண கனபாராயணத்தையும் அத்தியனம் செய்துவிட்டு சம்பூர்ண வர்ணக்கிரமாத்தியன பர்யந்தம் லக்ஷணேன சக அத்தியனம் செய்துவிட்டு அந்தந்த பாராயணங்களை செய்யும் யோக்கியதை வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைத மதானுயாயிகளுக்கு இல்லையானபடியால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், திவ்ய பிரபந்த பாராயணம், பாதுகா சகஸ்ர பாராயணம், சுதர்சன சதகம் அथवा சுதர்சனாஷ்டகம், ஷோடசாயுத ஸ்தோத்திரம் இத்தியாதி ஸ்தோத்திர கிரந்த பாராயணம், அथवा வால்மீகி ராமாயண சப்தாகம், பாகவத சப்தாகம் என்று ஸ்ருதி பின்னம் சர்வம் ஸ்மிருதி ரூபமேவ என்கிற நியாயத்தை அனுசரித்து இத்தியாதி ஸ்ருதிக்கு அங்கமான ஸ்மிருதி பாராயணங்களையே செய்து வருகின்றனர். இதுவும் நல்ல காரியம்தான். ஆனால் வேத பாராயணம் இவர்களுக்கு வாயில் வராமலேயே போய்விட்டது. அது ஏனோ சாபக்கேடு என்னவென்று தெரியவில்லை. எல்லோரும் க்ஷமித்து கொள்ள வேணும். இப்படி வேதம் யாருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்களான வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைத மதானுயாயிகள் யாவருக்கும் இந்த வேதபாகம் வராதபடியினால் ஸ்ரீபாஷ்யம் நன்கு சொல்லக்கூடிய சக்தி சாமர்த்தியம் உள்ள வேதாந்த ஞான சம்பன்னர்கள் பலர் இருக்கிறபடியால் வருடந்தோறும் மாதந்தோறும் ஸ்ரீபாஷ்ய சதஸ் மற்றும் பகவத் விஷய சதஸ் மற்றும் சாமானிய சாஸ்திர விசார வித்வத் சதஸ் இவைகளெல்லாம் வைத்து கொண்டு இவர்களெல்லாம் நாங்கள் எல்லோரும் சாஸ்திர பண்டிதர்கள், சாஸ்திர வித்வான்கள், சம்பிரதாய பிரவர்த்தகர்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் மூலமான வேத சதஸ் எங்கே நடக்கிறது? கிடையாது. வேத சதஸும் கிடையாது, வேத லக்ஷண விசார வித்வத் சதஸும் கிடையாது, வேத பாஷ்ய சதஸும் கிடையாது, வேதோக்த யஜ்ஞகர்மா அனுஷ்டான விசார வித்வத் சதஸும் கிடையாது. ஏனெனில் இவர்களுக்கு இவையெல்லாம் வரவே வராது என்பது 60 வருஷமாகவே நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலம் கழித்து வேதாத்தியன விஹீனத்துவம் ஸ்ரீ வைஷ்ணவானாம் லக்ஷணம் என்று வைஷ்ணவ லக்ஷணமானது சம்பவிக்கும் போல் பயமாக இருக்கிறது. இப்படியாக சொல்லுவதன் மூலம் அடியேனுக்கு மனது மிக மிக மிகவும் வருத்தப்படுகிறது. ஏனெனில் ஸ்ரீ வைஷ்ணவ கிரந்தங்கள் பல இருக்கும் பொழுது
வேதம் படித்தால்தானே இந்த எல்லாவற்றிற்கும் மூலமான வேத வித்வத் வேத லக்ஷண வேதபாஷ்ய வித்வத் சதஸ் வேதோக்த யஜ்ஞ விசாரண வித்வத் சதஸ் எல்லாம் நடத்தினால்தானே வேதாந்த சதஸை நடத்த முடியும். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா கர்ம பிரம்மாவதம்சே இப்படியெல்லாம் சொல்கிற இடத்தில் கர்மகாண்டமான பூர்வகாண்டத்தை விசாரிக்காமல் உத்தரகாண்டமான வேதாந்தத்தை விசாரிப்பதில் என்ன பயன் இருக்கிறது? மாம்ச பக்ஷணம் பிராமணர்கள், அதாவது துவைதாத்வைத வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைத மதவாதிகள் சர்வரும் செய்ய வேணும் என்பதை பற்றி சற்று விசாரிப்போம். தற்பொழுது அன்னப்பிராசனம் 6வது மாதத்தில் அனைத்து வைதிகர்களும் தம் தம் கிரகங்களில் தமது உபாத்தியாயர்களை அதாவது புரோகிதர்களை வைத்துக்கொண்டு செய்கிறார்கள் அல்லவா. அது சமயம் தித்திரி பக்ஷி மாம்சத்தை தான் அன்னப்பிராசனமாக அனைவருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது வேத விதி. இதை சூத்திரக்காரரும் சொல்லியிருக்கிறார். ஆகவே தித்திரி பக்ஷி என்பது இந்த கொங்கை என்று சொல்லக்கூடிய பக்ஷி விசேஷம். இந்த பக்ஷி விசேஷத்தை ஆற்றிலே கொண்டு வந்து அதை கழுத்தை அறுத்து சமைத்து பக்ஷணம் செய்து அதிலே சர்க்கரையை தூவி பாலையும் தூவி பழங்களையும் சேர்த்து பஞ்சாமிர்தம் போல் தது மது கிருதமிதி சம்சிருஜ்ய அப்படின்னு சூத்திர வாக்கியம். இதை வைத்துக்கொண்டு குழந்தை பருவத்திலிருந்தே மாம்ச பக்ஷணத்தை கொடுத்து பழக்க வேண்டும். பிராமணர்களுக்கு, வைதிகர்களுக்கு, அத்வைதிகளுக்கு, துவைதிகளுக்கு, வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைதிகளுக்கு என அனைத்து வைதிகர்களும் சாப்பிட வேணும் என்று சூத்திரக்காரர்கள் ஏகோமுகமாக சொல்கிறார்கள். இதை நாம் இப்பொழுது விட்டுவிட்டோம், அனுசரிப்பதில்லை. இது வேதத்திற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகமே. ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவா என்று ஸ்மிருதி வாக்கியம் கூறுவதையும் மனதில் கொள்ள வேணும். இப்பக்ஷியானது நெருப்பை சாப்பிடாது. நெருப்பை சாப்பிடும் தித்திரி பக்ஷி கதா என்று சில பேர் விஷ்ணு புராண வாக்கியத்தை கொண்டு விளக்கமளிக்கிறார்கள். அப்படி கிடையாது. வேதத்தில் யதன்னாத நகும் சதி திரிஹி என்று வாக்கியம். சூடாக இருக்கும் அன்னத்தை புஜிப்பதே தித்திரி பக்ஷியின் ஆகாரம். யதன்னாத நகும் சதி திரிஹி தித்திரி ரோஹித் குன்று நாச்சி இப்படியெல்லாம் வாக்கியங்கள் நிறைய வருகின்றன. அதற்கப்புறம் ஆகையினால் குழந்தை பருவத்திலிருந்தே மாம்ச பக்ஷணம் சாப்பிட்டு வந்தால்தான் கல்யாணமான பிற்பாடு அக்னிஹோத்திர கர்மானுஷ்டானம் செய்து முடித்த பிற்பாடு சோமயாகாதிகள் நிரூட பசுவந்தாதி காரியக்கிரமங்களிலே இவன் அடியெடுத்து வைக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட அந்த பசுக்களின் ஸ்வரூபங்களையும் நிரூபணங்களையும் அறிந்து விலைக்கு வாங்கி அதை விசேஷனம் பண்ணி தேவதைகளுக்கும் தேவதா சார்வபௌமனுக்கும் கொடுத்து ஹவிர்பாக சேஷத்தை இவன் உட்கொள்ள வேணும். ஆகவே இதுவே மாம்சபக்ஷணம் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் தற்காலத்தில் கோவில் கச்சருளில் அனைத்து வைதிகர்களும் இணைந்து விட்டபடியால், ஸ்வமதத்தை விட்டு விலகிவிட்டபடியால் இந்த புளியோரை, தத்யோதனம், சக்கர பொங்கல், க்ஷீரான்னம், அக்கார விடுசல், 100 தடா இத்தியாதிகள் எதுவும் யாகத்துக்கு ஹவிர் பிரசாதமாக சொல்லவில்லை. இதையெல்லாம் கோவில் கல்ச்சுரல்கள் வைதிக மத சார்வபௌமனான ஸ்ரீமன் நாராயணனுக்கும் பரமேஸ்வரனுக்கும் இந்த மாம்ச பக்ஷணம் புரோடாசாதி பக்ஷணங்களையே தான் ஹவிஸாக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர திவ்ய தேசத்து எம்பெருமான்களுக்கு படைக்கப்படுவது போல் இங்கு படைக்கப்படுவதில்லை என்பது யதார்த்தமான சத்தியம். இது இப்படி இருக்க இத்துடன் இதை நிறுத்திக் கொள்வோம். பின்னொரு சமயம் வரும்பொழுது இதன் விஸ்தாரத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். சூத்திர சப்தார்த்தம். இப்பொழுது யார் ஒருவர் வேதோக்த யஜ்ஞகர்மானுஷ்டானம் செய்து மாம்ச பக்ஷணத்தை
பெருமாள்களுக்கும் தேவதாந்தரங்களுக்கும் தேவதைகளுக்கும் தேவதா சார்வபௌமனுக்கும் வபை முதலிய ஹவிஸுகளை அளிக்காமல் இருக்கிறானோ, கோவில் கட்சர்களில் இணைந்து போய் அங்கே கொடுக்கும் பிரசாதங்களை சுவீகரித்து கொண்டு ஆத்திற்கும் கொண்டு வந்து அனைவரும் உண்கிறார்களோ அவர்கள் அனைவரும் சூத்திரர்களே என்று மனுவானவர் சொன்னார் என்று முன்பாகத்தில் நாம் சொன்னோம். அந்த சூத்திர சப்தார்த்தத்தை பற்றி சற்று விசாரிப்போம். சூத்திர சப்தமானது ஜாதிவாச்சக பதம் இல்லை என்பதை அனைத்து வைதிகர்களும் அறிந்து கொள்ள வேணும். எப்படி சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஆஜஹாரேமா சூத்ர அனேனைன முகேன வியாகரிஷ்யாமஹா என்று ஜானஸ்ருதி உபாக்கியானத்தில் கண்டு கொள்ளலாம். அங்கே சூத்ர சப்தத்திற்கு என்ன அர்த்தம் சொல்கிறாரோ உபனிஷத் பாஷ்யக்காரர், அதே அர்த்தத்தை தான் இங்கு நாம் கொள்ள வேணும். ஜாதிவாச்சக பதம் இல்லை சூத்ர சப்தமானது. வர்ணாசிரம சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் சத்வாரஸ்சாஸ்ரமா பிருதக் என்கிற ரீதியிலே உள்ள சாதுர்வர்ணியத்திலே உள்ள சூத்ர சப்தார்த்தம் வேறு, இந்த சப்தார்த்தமும் வேறு. அந்த சாதுர்வர்ணிய பதத்திலே உள்ள சூத்ர சப்தார்த்தத்திற்கும் இந்த சூத்ர சப்தார்த்தம்தான் அர்த்தம். அதுவும் ஜாதிவாச்சக பதமில்லை. ஏனெனில் திரைவர்ணிகால் என்று பிரித்து விட்டபடியால் சாதுர்வர்ணியத்தில் சதுர்த்த வர்ணமான சூத்ர சப்தமானது ஜாதிவாச்சக பதம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுச்சிர் சோகே இத்யஸ்மாத் தாதோः உற்பன்னः மங்களசப்தः சூத்ரசப்தः மங்களார்த்தவாச்சகः இத்யர்த்தः. என்ன சுச்சிர் சோகே அப்படி என்றால், நாம் இப்படியாக ஒரு குலத்தில் பிறந்து வேதாத்தியனம் செய்யும் யோக்கியதை இல்லாமல் போய்விட்டோமே என்று காரிமாரபுத்திரனான ஸ்ரீ நம்மாழ்வார் ரிக்கார்க்கு என்னும் பாசுரத்தில் பழம் கிடைக்கக்கூடிய இடத்தில் கனியானதாவது எனக்கு கிடைத்ததல்லவா, அதுவரைக்கும் சந்தோஷப்படுகிறேன் என்று எப்படி தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி, ஏனெனில் பிரம்மஜானத்தை சம்பாதித்து பூர்ணமாக ஞானியாக ஆகி மோட்சத்தை அடைவதற்கு உபாயமான வேதாத்தியனம், வேதோக்த யஜ்ஞகர்மானுஷ்டானம், அதற்கு பிறகு வந்த உத்தரகாண்ட கர்மானுஷ்டானம், வேதாந்த ஞான சம்பன்னத்துவம் இத்தியாதிகள் படிக்க முடியாமல் போய்விட்டதே என எப்படி அவர் வருந்துகிறாரோ, அந்த மாதிரி வருத்தமான சப்தார்த்தத்தை கொண்டதுதான் இந்த சூத்திர சப்தம். ஜாதிவாச்சக பதம் இல்லை. ஆகவே எந்த வைதிகர்களும் நாம் சூத்திரர்களாக ஆகிவிட்டோமோ என பயப்பட வேண்டாம். வேதாத்தியனம் செய்யவில்லையே என்ற ஒரு சோகத்தை தான் முதலில் கொண்டு அநேக கிரகஸ்தர்களும் அநேக வேத பாடசாலைக்கு தான் அத்தியனம் செய்ய முடியாவிட்டாலும் அத்தியனம் செய்யும் மாணாக்கர்களுக்கு வஸ்திரதானம், அன்னதானம் முதலிய தானங்களை கொடுத்து, இவர்கள் குக்ஷௌதிஷ்டதி யஸ்யான்னம் வேதாபியாசேன ஜீரியதே குலம் தாரயதே தேஷாம் தசபூர்வான் தசாபரானே இத்தியாதி ஸ்மிருதி கிரந்த பிரதிபாதனப்படி அனைத்து கிரகஸ்தர்களும் அத்தியனம் பண்ண முடியாமல் உள்ள அனைத்து கிரகஸ்தர்களும் அனைத்து வைதிக யாக்ஞிக விசிஷ்டாத்வைத மதானுயாயிகளும் வேத பாடசாலையை வளர்க்க வேண்டும். வேதாக்த யஜ்ஞகர்மானுஷ்டானங்களை வளர்க்க வேண்டும். வேதாத்தியனம் செய்யும் மாணவர்களுக்கு மிகவும் உபகாரமாக எதெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்துடனேயே ஸ்ரீமத் பரமஹம்சே இத்தியாதி ஸ்ரீமத் வேதமார்க்கே இத்தியாதி ஸ்ரீமத் அழகசிங்கர சுவாமிகளும், ஸ்ரீமத் வேதமார்க்கே இத்தியாதி ஸ்ரீமத் பரமஹம்சே இத்தியாதி ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகளும் ஆங்காங்கே வேத பாடசாலைகளை நிறுவி ஏழை சிறார்களுக்கு, ஏழை பிராமணர்களுக்கு வேதாத்தியனம் சொல்லி வைத்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதன் மூலமே வேதரக்ஷணமாகும். அப்பேற்பட்ட வேதரக்ஷணத்தினாலேயே வேதாந்த சம்ரக்ஷணமும் ஸ்திரமாக நிற்கும் என்று சொல்கிறார்கள். இப்படியாக எவரும் வருந்த வேண்டாம் என்று புனః பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பாகம் 6வது பாகத்தை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் வரும் 7வது பாகம். ஓம் க்ஷத்ரஸ்ய ராஜா வருணோதிராஜः நக்ஷத்ராணாகும் சதபிஷக்வசிஷ்டः தௌ தேவேभ्यः கிருணுதோ தீர்घमायुः. ஓம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.